வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி என்னை சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவங்க பண்ண ஒர்க்கை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஆக்சுவலி நான் வீடியோ பண்ண ஆரம்பித்தது என்னோடய ஈவினிங் டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான். போர் அடிக்குது, அதுக்கு ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் என்னோடய ப்ளவுசஸ்க்கு பண்ணுற டிசைன்ஸை வீடியோவாக போட ஆரம்பித்தேன். ஆனால் அது இத்தனை பேரை இவ்வளோ சந்தோஷப்படுத்தும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அண்ட் இவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணுறாங்க. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணி அவ்வளோ அழகாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மாற்றி புரிஞ்சிக்காமல் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் தேடி வாங்கி அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. இன்னும் என்னோடய பொறுப்பு நிறையா அதிகமாக இருக்குது. எப்போது எல்லோரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களோ நம்ம இன்னும் குவாலிட்டியாக கொடுக்கணுங்கிற ஒரு பொறுப்பு வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இப்போது என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பேர் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்ததுலேருந்து நிறைய ஃபோட்டோஸ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லாருக்கும். எல்லாராலையும் பண்ண முடிகிற டிசைனாக இருக்குது. ப்ளைன் ப்ளவுஸ் தச்சு வாங்கிட்டு அவங்களே பண்ணியிருக்காங்க மேலே. அண்டு ஆயிரக்கணக்கில் 200, 300, 400ன்னு டிசைன்ஸ்க்கு ப்ளவுஸ்க்கு கொடுக்குறாங்க. இப்போது இவங்களே மெட்டீரியல் வாங்கி எக்கானமிக்காக மனசும் சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்களே ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதை அவங்க எல்லாரோடும் ஷேர் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். எல்லா பிக்சர்ஸையும் கம்பைல் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி மூவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். உங்கள் ப்ளவுசஸ்க்கும் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பண்ணின ஃபோட்டோஸை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படாமல் எனக்கும் அமுச்சு வைங்க. நானும் சந்தோஷப்படுவேன், ஷேரும் பண்ணுவேன். வாங்க பார்க்கலாம் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு. இந்த டிசைன் என்னோடய டாப்பில் போயின்னு இருக்க டிசைன். ஆக்சுவலி இது 3 lakhs கிராஸ் பண்ணிடுச்சு வியூஸு. பேட்ச் மாதிரி அழகாக கட் பண்ணி அதை ஊதுவத்தியில் ஃப்யூஸ் பண்ணி ஒட்டி பண்ணியிருந்தேன். ஆனால் இவ்வளோ அழகாக அதை ரெப்ளிகேட் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைபர்ஸ்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப 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 அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் சொன்னேன் இல்லையா, நான் அது பண்ணியிருக்காங்க. கிளாத் கட் பண்ணி வச்சு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் ஒரு காட்டன் சாரிக்கு பண்ணியிருந்தேன். 3 ஸ்கொயர் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கூட சேஞ்சஸ் தெரியல, பட் கலரும் அழகாக இருக்குது. வெரி குட். இது அடுத்தது இவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்க. நான் ரோப் வாங்கி டேசல்ஸ்லாம் பண்ணி இந்த மாதிரி போ பண்ணுறது வழக்கம். எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி மாடல். அதில் இந்த டேசல் ஹேங்கிங் இருந்தால் ப்ளவுஸ் இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகிடும். ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அழகாக ஸ்டோன் செயின் வச்சுட்டு அது கூட நடுவில் ப்ளூ கலர் ரோப் வச்சுருக்காங்க. சாரீ ப்ளூ கலர் சில்க் சாரீ, அதனால் ப்ளூ கலர்லேயும் கோல்டனில் மிக்ஸ் பண்ண மாதிரி ரோப் வாங்கி போ அருமையாக பண்ணியிருக்காங்க. வெளியே கொடுத்து நல்ல ஒரு போட்டிக்கில் பண்ண மாதிரி ஃபீலில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது அடுத்த ப்ளவுஸ். இதுவும் பேட்ச் ஒர்க் தான். என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸ்லீவ்ஸும் அவங்களே பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்ட் கல்யாணத்துக்கு போடுற ப்ளவுஸ் மாதிரி இருக்குது. அந்த லீவ்ஸ் அதே மாதிரி கோல்டன் பார்டர் கட் பண்ணி டிஷ்யூ கிளாத்து அதே மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வாங்கி ஒட்டி இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு 3000 rupees கொடுத்தா தான் ஆரி ஷாப்பில் இந்த டிசைன் கிடைக்கும். அந்த மாதிரி டிசைனை அவங்களே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதை என்ன அழகாக விரித்து வச்சு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும்னு தோணியிருக்கு பாருங்கள். வெரி குட் மை டியர் சப்ஸ்கிரைபர். வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோடய கிஃப்ட் சாரீ வாங்கினவங்க ஒரு வீடியோ பேசி அனுப்பிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அந்த சாரீ. நான் ஸ்டிச் பண்ணாமல் தான் ப்ளவுஸஸ் அனுப்பிச்சிருந்தேன். டிசைன் மட்டும் பண்ணி அவங்க அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு அழகாக ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் இப்போது அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களும் கேளுங்க. நான் கவி. நான் ரோலி ஸ்டுடியோ சப்ஸ்கிரைபர் செகண்ட் கிஃப்ட் நான் வின் பண்ணியிருக்கேன். மேம் கொடுத்தது தான் எனக்கு இந்த சாரீ, கிஃப்ட் சாரியும் அந்த ப்ளவுஸும் நான் ஸ்டிச் பண்ணி இதை மேம்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காண்டி இதை போட்டிருக்கேன். எனக்கு சாதாரணமாக தான் ஃபஸ்ட்டு சும்மா ரோலி ஸ்டுடியோ பார்த்தேன். மேமோட சமையல் தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இருக்க இந்த கிராஃப்ட் அவங்க போட ஆரம்பிச்சோன்னா அதையும் பார்க்க ஒரு ஆர்வம் எனக்கு வந்துச்சு. நான் ஸ்டிச் பண்ணுவேன் வீட்டில். அதனால் எனக்கு மேம் எது வீடியோ போட்டாலும் நான் உடனே பார்த்துருவேன். அப்படி போடும்பொழுது மேம் ஒரு கிஃப்ட்டு இது சொல்லியிருந்தாங்க. சப்ஸ்கிரைபர் 50,000 சப்ஸ்கிரைபர்
சரி நம்மளும் ஷேர் பண்ணுவோமே அப்படின்ட்டு நானும் ஷேர் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம். அப்போ வந்து சாதாரணமாக ஷேர் பண்ணேன், கிஃப்ட் கிடைக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் வந்து நான் செகண்டாக வின் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்களோட வாய்ஸ் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் மேம்கோசரம் நான் வந்து இது ஸ்டிச் பண்ணி இதை போட்டிருக்கேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் கவி. இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இது வந்து நான் ஒரு ஃபோக் ஆர்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி குட்டி குட்டியாக பீசஸ் கட் பண்ணி ஒட்டி அதெல்லாம் வரைஞ்சி ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த கை கால்லாம் ஆக்ஷன்ஸ் கூட அதே மாதிரி இருக்குது. அந்த கொண்டெல்லாம் வச்சு ஃபேஸ் எல்லாம் ட்ரா பண்ணி ரொம்ப டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ். இந்த ப்ளவுஸ் வந்து நான் பிளாக் அண்ட் ரெட்டில் ஒரு காம்பினேஷன் பண்ணியிருந்தேன் சாட்டின் ரிப்பன் வச்சு. ஸோ ரொம்ப அழகாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. ரிங்ஸ் எல்லாம் மெட்டீரியல் தேடி வாங்கியிருக்காங்க, அதுதான் சூப்பர். நல்லாவும் பண்ணியிருக்காங்க, நீட்டாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதோட சாரீ எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, ஹோப் அந்த ரிங் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வெரி குட். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனியாக இருக்குது. ஃபோட்டோ உங்களுக்கு கிளியராக தெரியல, எனக்கு ஜூம் பண்ணினேன்னா அழகாக இருந்தது. அந்த சைடில் மட்டும் ஹேங்கிங் போட்டு ஒரு ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன் நான். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கோல்டனில் சைடில் பேச்சஸ் ஒட்டி அது ஒரு செயின் மாதிரி வந்து ஹேங்கிங் பண்ணி போட்டிருக்காங்க. சூப்பர். இப்போது அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப மைன்யூட் ஒர்க்கு. இப்போ அந்த கவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ பேசினாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் பார்த்து பண்ணியிருக்காங்க. பட் சாரியோட கலரில் மல்டி கலர்ஸ் கீழே இருக்குது பாருங்கள். சாரீ எல்லோ, பிங்க், ப்ளூ எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. அந்த கலரில் எல்லாம் சாட்டின் ரிப்பன் தேடி வாங்கி ரோசஸ் அதே மாதிரி பண்ணி குட்டி குட்டியாக டேசல்ஸும் அவங்களே பண்ணியிருக்காங்க த்ரெட் வாங்கி. பியூட்டிஃபுல் ஜாப். நிறையா டைம் எடுத்து ரொம்ப பொறுமை இருக்கவங்களால தான் இது பண்ண முடியும். வெரி குட். நீங்களும் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து ஆனந்தின்னு என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஷி பிகேம் மை வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது அவங்களோட ப்ளவுஸ். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங். நான் ஒரு காசு வச்சு ஒரு டிசைன் போட்டிருந்தேன் சிம்பிளாக, அதே மாதிரி ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சில்க் சாரீ, என் சாரியும் அமைச்சிருந்தாங்க எனக்கு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இவங்களும் நம்மளோட கிஃப்ட் சாரீ வின்னர் தான். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவங்க நிறைய ஷேர்ஸ் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு தேங்க் பண்ண ஃபோன் பண்ணேன். அப்போ தான் ரொம்ப ஃப்ரெண்டாகிட்டோம் 2 பேரும். அவங்க பண்ணுற ப்ளவுசஸ்லாம் எனக்கு அப்பப்போ வாட்ஸ்அப் பண்ணுவாங்க அவங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஆனந்தி, கீப் டூயிங் இட், வெரி குட். இது நெக்ஸ்ட்டு சாரீ. இது ஒரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து அவங்களே பண்ணாங்களா என்னங்கிறத அனுப்பல அவங்க, பட் ரொம்ப அழகாக இருந்தது, அதனால நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ். ஸ்டோன் செயின் ஒட்டிட்டு காசு ஒட்டி நடுவில் பேச்சஸ் ஒட்டி சாரிக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. சிம்பிள் ஒர்க், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிட்ட ஒர்க்கு, நல்லாயிருக்கு. வாங்க அடுத்த ப்ளவுஸ் பார்க்கலாம். இது வந்து சாரீ க்ரீன் கலர், அதனால் அவங்க அந்த பின்னல் பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு அதில் பின்னலில் கூட ஒரு பீடம் வச்சு அது ஹேங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் ப்ளவுஸ். இது இன்னொரு சப்ஸ்கிரைபரோடது. இதுலேயும் அவங்க அந்த ஹேங்கிங் மாடல் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பின்னல் போட்ட மாடல், சேம் கலரில் த்ரெட் போட்டு அதில் அந்த ஜரிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கோல்டன் டாட்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க, பீட்ஸ் வச்சு ஒட்டியிருக்காங்க. இது வந்து என்னோட இன்னொரு சப்ஸ்கிரைபர். இவங்க கிஃப்ட் வின்னர். இவங்க வந்து டாக்டர் பத்மபிரியா, பிஹெச்டி முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோடய கிஃப்ட்டு போய் சேர்ந்தது. இந்த நான் வீடியோவில் காமிக்கிற ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு போயிருந்தது. அது அவங்க சன் வந்து வீடியோ எடுத்தாருன்னு சொல்லிவிட்டு, அம்மா வீடியோவில் வரணும்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கேர் பண்ணி குழந்தை எடுத்து கொடுத்துருக்கான் அவங்களுக்கு. அவங்க கிஃப்ட்டு சாரீ பேக் பிரிக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. தேங்க்யூ பத்மபிரியா. உங்கள் சன்னு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்க சொல்லுங்கள். உங்கள் சன்னுக்காகவே இதை நான் அட்டாச் பண்ணினேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு நோட் அனுப்பிச்சிருந்தேன் நான், எப்படி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் மெட்டீரியல்ஸும் வச்சுருந்தேன். அதை பிரிக்கிறதுலேருந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அப்படியே அவங்க வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி இதை நான் ரொம்ப நாளாக அட்டாச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் ஒரு கரெக்டான டைமாக தோணுச்சு. திஸ் வீடியோ இஸ் ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ். Thank you so
மச் மேம். சூப்பராக இருக்குது. இது வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபரோட saree. இது அவங்க ஃபுல் saree plain saree வாங்கி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது அடுத்த saree. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இப்போ தங்கக்கொடியில் வைர மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 10 பிக்சர்ஸ் எனக்கு வந்துருச்சு. சேம் பேட்டர்னில் பண்ணிவிட்டு இவங்க சேம் டே ஈவினிங்கே பண்ணி அதை அமுச்சிருந்தாங்க எனக்கு. சூப்பர். இது நெக்ஸ்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுவும் அவங்க பத்மபிரியான்னு சொன்னேன். இப்போ அவங்களோட ப்ளவுஸ் தான். ஒரு saree போட்டிருந்தேன் சைடில் ஹேங்கிங் மாதிரி வச்சு, அது அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. சூப்பர். இதுவும் அந்த தங்கக்கொடியில் வைர மலர்கள் ப்ளவுஸ் தான். இது இன்னும் நிறையா இருக்குது. அப்பப்போ வீடியோஸ் வரும்போது எல்லாத்தையும் நான் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக. இது வந்து ஒரு சாரியில், காட்டன் சாரியில் பீஸ் கட் பண்ணி அதுலேருந்து அப்படியே கொடி மாதிரி ஃப்ளவர்ஸ் பண்ணியிருந்தேன். எல்லோ கலர் காட்டன் சாரியில். டிட்டோ டிசைன் கூட அவங்க சேஞ்ச் பண்ணலை. அந்த க்ரீப்பர் மாதிரி போட்டிருக்கேன், அது கூட அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட். கீப் டூயிங் தேம். இது பேட்ச் ஒர்க் அகைன். இந்த ப்ளவுஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேட்ச் ஒர்க்கு. இதுவும் நிறைய ப்ளவுஸஸ் அமைச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். இது வந்து மிரர் ஒர்க். இப்போ இந்த saree நல்ல லீடிங்கில் சேல்ஸ் ஆகிட்டுருக்க saree. அதில் வந்து அவங்க மிரர் வாங்கி பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளிட்டரியாக அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது ஃபினிஷிங். வெரி குட். இது நெக்ஸ்ட்டு saree. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் பேட்ச் ஒர்க் அமைச்சிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஒரு மிரர் ஒர்க் போட்டிருந்தேன் இதே மாதிரி. அந்த சைட்ஸ்லலாம் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு மிரர் வாங்கி, இது ஈஸி ஒர்க்கு. எம்ப்ராய்டரி த்ரெட் மட்டும் வாங்கினா போதும், அவ்வளோ குயிக்காக முடிச்சிடலாம். பட் கிராண்டாக தெரியும் saree. இது அதே மாதிரி பொறுமையாக டைம் எடுத்து பண்ணியிருந்தாங்க. சூப்பர். நான் கிஃப்ட் அனுப்பிச்ச ப்ளவுஸ் ஆக்சுவலி இது. இந்த சப்ஸ்கிரைபரும் தேங்க் பண்ணி ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த மெசேஜையும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அவங்க நேம் வந்து பிரியா சேத்துராமன் சொல்லிட்டு. saree இமீடியட்டாக எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டு கிஃப்ட்டு பிரித்த உடனே தேங்க் பண்ணி ஆடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. நானும் கேட்டிருந்தேன் ஆடியோ அனுப்ப சொல்லி. இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. தேங்க்யூ பிரியா. ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. ஹலோ மேம், ஐம் வெரி ஹாப்பி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் ஐம் அ வின்னர் ஆஃப் திஸ் கிவ் அவே கான்டெஸ்ட் இன் ரோலி ஸ்டுடியோ. மற்ற சேனல்ஸ்க்கும் ரோலி ஸ்டுடியோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், நான் ரொம்ப விரும்பி பார்க்குற இந்த சேனல். நிறைய ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இந்த கிவ் அவேயில் நான் வின் பண்ணுவேன்னு நினைக்கல. பட் நான் வின் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருந்தது. பிகாஸ் ஸ்கூல் காலேஜ்க்கு அப்புறம் இப்போ தான் ஒரு கான்டெஸ்ட்டில் நான் வின் பண்ணியிருக்கேன், ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு. I'm a very fond follower of Rolly Studio. Further I'll follow. உங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த saree கிடச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ரோலி ஸ்டுடியோ. ரோலி ஸ்டுடியோ கிட்டேருந்து இன்னும் நிறைய நான் குர்த்தீஸ்க்கு, பிளெயின் சுடிதார்ஸ்க்கு, டாப்ஸுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்ட்டு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் எங்களுக்கு. அது நான் கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட்டாக. தேங்க்ஸ் ஃபார் மேம் ஹூ இஸ் டூயிங் ஆல் திஸ் ஒர்க். உங்கள் ஃபேஸ் காமிச்சா நல்லாயிருக்கும் மேம். அது என்னோட ரெக்வெஸ்ட். ஃபர்தராக உங்கள் எல்லா வீடியோஸ்க்காகவும் நான் ஒரு நாளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. இதுவும் மிரர் ஒர்க் தான். ஆக்சுவலி இது ஆனந்திங்கிறவங்களோட ப்ளவுஸ் தான். இதுவும் அந்த பிளாக் saree பாருங்கள் கீழே, அதில் சூப்பராக மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் வந்து அந்த கிராண்டாக மாற்றிடுது. ஐடியாஸ் நான் கொடுத்த சேம் ஐடியாஸ். அவங்க ரொம்ப ஹாப்பி என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு. நிறைய ஃபாலோ பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க அப்பப்போ. சூப்பர். இந்த ப்ளவுஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பீட்ஸ் எல்லாம் ஒட்டி நான் ஒரு ப்ளூ கலரில் பண்ணியிருந்தேன். டிட்டோ ரெப்ளிகேட். அவ்வளோ அழகாக இருக்குது ப்ளவுஸ். இது மிரர் ஒர்க்கு. நான் கொடுத்த ஐடியாவை வச்சு சைடில் பண்ணியிருக்காங்க. மிரர் ஸ்டிச் பண்ணது மட்டும் நான் பண்ண ஐடியா. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது வந்து பேட்சஸ் வாங்கி ஒட்டி அரேஞ்ச் பண்ணி கிராண்டாக அவங்களே டிசைன் பண்ணிவிட்டு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது மிரர் ஒர்க்கு. பியூட்டிஃபுல் காம்பினேஷன். அழகாக நீட்டாக பக்கத்தில் ஒட்டியிருக்காங்க. இதுவும் அடுத்த மிரர் ஒர்க்கு. இன்னொரு சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்சது. இது வந்து நான் பண்ண அந்த தங்க கொடியவே வந்து இவங்க வேறு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. வெரி குட். இது அடுத்தது இன்னொன்று போட்டிருந்தேன் நான், பேட்சில் பண்ணுற மாதிரி மேகம் ஒர்க் மாதிரி அந்த மாடல். இது பேட்சஸ் வாங்கி அவங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு
தேங்க் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது அற்புதமான அருமையான டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவும் நிறைய வியூஸ் கிராஸ் பண்ணியிருக்கு லேக்ஸில். அதை ரெப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மிரர் ஒர்க் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. அது ஈஸி ஒர்க்காகவும் இருக்குது. இது அதே அற்புதம் அருமையான டிசைனோட ரெப்ளிகேட். ரெட் ப்ளவுஸில் ரொம்ப கிராண்டாக தெரியுது பார்க்குறதுக்கு. இது ஹேங்கிங் வச்சு சைடில் போட்ட மாடல். அது ஃபியூ பர்டிகுலர் மாடல் வந்து ஈஸியாகவும் இருக்குது, ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய வியூஸ் போனது, அது நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது பக்காவாக அமைச்சிருந்தாங்க. ஒரு துளி சேஞ்ச் இல்லை நான் பண்ணதுக்கும் இந்த டிசைனுக்கும். ப்ளவுஸ் கூட ஆல்மோஸ்ட் அந்த டார்க்கில் ப்ளூ வர ஷேடே. அந்த நெக்லேஸ் போய் நெக்லஸ் வந்தது அப்படின்னு ஒரு மாடல் போட்டிருந்தேன். அப்படியே வாங்கி அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷி வாஸ் ஸோ ஹாப்பி. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி பிகாஸ் ஆஃப் திஸ் டிசைன். கீப் இட் அப் மை டியர். இது ஹேட்ஸ் ஆஃப் டு திஸ் சப்ஸ்கிரைபர். எவ்வளோ பர்டிகுலர்ஸ் யூஸ் பண்ணி அந்த சாரியை என்னமா மாற்றிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த ப்ளவுஸை பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபினிஷிங் நீட்டாக இருக்குது அவங்க பண்ணினதில். அந்த ஒயிட்டில் கோல்டு இன்னும் தூக்கிறது. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு மட்டும் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு அவங்க அதை அனுப்பலை. இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி அந்த ப்ளவுஸோட கிளாத்தில் கலம்காரி கிளாத் கட் பண்ணி இந்த மாதிரி பீஸ் பண்ணி ஹேங்கிங் வச்சு சாரீ ஃபுல்லாக நான் ஒரு டிசைன் போட்டிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று நீட்டாக அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியாஸை கன்சீவ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு அந்த ஐடியாஸ் அவங்கள டச் பண்ணியிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இது வந்து ஒரு சாரியில் நான் சுங்கு மட்டும் பண்ணி காமிச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் கலர் கூட இதே மாதிரி தான் இருக்கும் அது. இது வந்து மல்டி கலர் சாரீ போல் இருக்குது. அழகாக ரிங்ஸை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி சாட்டினில் கொடி பண்ணி பண்ணியிருக்காங்க. எக்ஸலண்ட் ஒர்க். கீப் இட் அப் மை டியர். இதுவும் அந்த பால்ஸ் வச்சு பண்ண டிசைன். இதுவும் நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. இது இன்னொரு சப்ஸ்கிரைபர் சேம் டிசைன், பட் அவங்க நெக்லைன் சுற்றி பண்ணியிருந்தாங்க. நான் ப்ளவுஸில் ஸ்ப்ரெட்டடாக பண்ணியிருந்தேன். அது சூப்பர். இது அந்த பேட்ச் ஒர்க் டிசைன். இவங்க டிஷ்யூ கிளாத்தில் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களோட ஃபினிஷிங்க்கு சான்ஸே இல்லை. எக்ஸலண்ட்டாக இருந்தது. வெரி குட். இவங்க வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோ. இன்ஃபேக்ட் சாரீ கூட அவங்க வியர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. எக்ஸலண்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இவ்வளோ அழகாக நான் என்னோடய ஐடியாஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய டிசைன்ஸ் நான் புக்கில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா கரெக்டான சாரீ கிடைக்கும்போது உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நிறைய அழகழகாக பண்ணுங்கள். நல்லா சாரீ கட்டுங்க. மறக்காமல் ஃபோட்டோஸும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பாய்.